அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒளிமரபு மற்றும் தொகை மரபுகள் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தன்னோட புது சிலபஸில் கலைச்சொற்கள் சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, இந்த மாதிரி மரபு தொடர் இதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ போடுறோம். அதை டெய்லி ரெகுலராக பாருங்கள். நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக தமிழில் 95 அபவ் வாங்க முடியும். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் லைட்டாக கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போச்சு அப்படின்னா 1 மார்க் போயிடும். ஸோ கவனமாக படிங்க, தெளிவாக படிங்க. இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது கிளி என்ன பண்ணுன்னா பேசும் அல்லது கொஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவல் என்ன பண்ணுன்னா கூவும், புறா குணுகும், கூகை குளரும். அடுத்து பார்க்க போகிறது தொகை மரபு. தொகை மரபில் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அதை மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பசுக்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை ஆநிரைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆ அப்படின்னாலே பசுன்னு அர்த்தம். அதனால தான் பசு நிறையா இருக்கிறத ஆநிரை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆடு. ஆடு கூட்டமாக இருக்கிறத ஆட்டு மந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.